அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். ஆண்டு வரவு செலவு திட்ட அறிக்கையில் பல்வேறு தமிழ் இலக்கியம் சார்ந்த பல்வேறு குறள்களாக இருக்கட்டும், புறநானூறு பாடல் வரிகளாக இருக்கட்டும், அதுபோக புதுக்கவிதை பாடல் வரிகளும் அங்கங்கே இடம்பெற்றுள்ளது. அது பொதுவாகவே தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் முந்தைய தேர்வுகளில் கூட இந்த மாதிரி ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் பேசப்பட்ட இலக்கியங்கள் பற்றி கேள்விகளும் கேட்டிருக்கிறார்கள். அதனால் இன்றைக்கி நம்ம அந்த பகுதியில் என்னென்ன கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிறத ஒரு சிறிய காணொளி வாயிலாக பார்த்து விடலாம். முதல்ல பிணியின்மை, செல்வம், விளைவின்பம், ஏமம் அணியென்ப நாட்டிற்கு வைந்து. குறள் 738. பிணி நோய் அற்ற வாழ்வு. பிணி என்றால் நோய், நோய் இல்லாத வாழ்வை பிணியின்மை. செல்வம் விளைச்சல் மிகுதி, விளைவு பொருளாதார வளம், இன்ப நிலை, ஏமம் உரிய பாதுகாப்பு. இந்த ஐந்தும் ஒரு நாட்டிற்கு அழகு. வள்ளுவர் பல்வேறு இடங்களில் ஒரு நாட்டிற்கு பாதுகாப்பு அரசனின் இலக்கணங்களை வகுத்து சொல்லியிருப்பார். அதில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிணியின்மை நோய் இல்லாத நிலை, செல்வம் விளைச்சல் மிகுதி, விளைவு பொருளாதார வளம், இன்பம், ஏமம். இன்பம்னா தெரியும், ஏமம்னா உரிய பாதுகாப்பு. இந்த ஐந்தும் ஒரு நாட்டிற்கு அழகு என்று கூறியிருக்கிறார். ஏற்கனவே மதிப்பிற்குரிய ஆளுநர் அவர்கள் இந்த கூட்டத்தொடருடைய முதல் நாளில் இந்த திருக்குறள் வாசித்ததற்கு பிறகுதான் அவர் எழுந்து சென்றதாக கூட ஒரு செய்திகள் கேள்விப்பட்டிருப்போம். அடுத்ததாக திருக்குறள் 386. காட்சிக்கு எளியன் கடுஞ்சொல்லன் அல்லேனல் மீக்கூறும் மன்னன் நிலம். ஒரு மன்னன், நிலத்தை ஆளும் மன்னன் எப்படி இருப்பவனாக இருக்க வேண்டும் என்றால் காட்சிக்கு எளியன், பார்க்கும் பொழுதே எளிமையான தோற்றமுடையவனாக இருக்க வேண்டும். இவன் அரசனா என்று சந்தேகம் எழும் அளவிற்கு எளிமையானவனாக இருக்க வேண்டும். பல்வேறு பரிவாரங்களுடன் ரொம்ப ஒரு தோற்ற புலமை அதிகமாக இருந்தால் ஒரு அரசனிடம் மக்கள் எளிதில் அணுகுவதற்கு வாய்ப்புகள் இல்லாமல் போகும். அப்போ காட்சிக்கு எளியவன் கடுஞ்சொல்லன் அல்லனேல். கடுஞ்சொல்லல் அல்லனேல் அப்படின்றா கடுஞ்சொல் பேசாமல் இனிமையான மதுரமான வார்த்தைகளை பேசுபவனாக இருக்கக்கூடியவன். அவன் நாடுதான் உலகமே போற்றும் ஒரு மன்னன் நிலமாக இருக்க முடியும். அடுத்த புறநானூற்று 5வது வரி பார்த்தீங்கன்னா, காவல் குளவி கொள்பவரின் ஓம்புமதி அளிதோதானாய் அது பெறல் வருங்குரைத்தே. காவல் குளவி, குளவி என்றால் குழந்தை. அப்போ காவல் குளவி, ஒரு அரசன் தன்னுடைய குடிமக்களை ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை காப்பது போல் பாதுகாத்திட வேண்டும். அரசன் எப்படி இருக்கணும்? தன் குழந்தைக்கு ஒரு ஆபத்து வந்தால் தாய் எப்படி சீறி சென்று அந்த குழந்தையை பாதுகாக்கிறாளோ அதே மாதிரி காவல் குளவி கொள்பவரின் ஓம்புமதி அளிதோ தானே அது பெறல் வருங்குரைத்தே என்று இந்த பாடல் நல்லாட்சியை சொல்வதற்காக பயன்படுத்தியிருக்கிறார். அதேபோல் காலநிலை மாற்றம் என்கின்ற பகுதியை பற்றி பேசும் பொழுது மாண்புமிகு அமைச்சர், சிறகிலிருந்து பிரிந்த இறகு ஒன்று காற்றின் தீராத பக்கங்களில் ஒரு பறவையின் வாழ்வை எழுதிச் செல்கிறது. படிம கவிஞர் பிரமிழ் அவர்களுடைய கவிதை வரிகள். சிறகிலிருந்து பிரிந்த இறகு காற்றின் தீராத பக்கங்களில் ஒரு பறவையின் வாழ்க்கையை எழுதிச் செல்கிறது. இது சுற்றுச்சூழல் அமைப்பில் பொருத்தி பார்த்தால் இந்த பிரபஞ்சத்தில் வாழும் அனைத்து உயிரினங்களையும் இயற்கை வளங்களையும் பாதுகாத்து அடுத்த தலைமுறை கொடையளிப்பது மானுட கடமை என்பதை இந்த அரசு உணர்ந்துள்ளது என்ற பகுதியில் பேசியிருக்கிறார். அப்புறம் செந்தமிழ் நாடு என்கின்ற ஒரு வார்த்தையை பேசும் பொழுது, காவிரி தென்பெண்ணை பாலாறு தமிழ் கண்டதோர் வையை பொருணை நதி என மேவிய ஆறு பலவோட திருமேனி செழித்த தமிழ்நாடு. ஒரு பாரதி வரிகள். அதற்கு பிறகு மீண்டும் வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரதமணி திருநாடு என்கின்ற இந்த உரையை நிறைவு செய்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பாரதியாருடைய பாடல்களை பாடியிருக்கிறார். மற்றும் 5 இடங்களில் பாரதியாருடைய பாடல்கள், திருக்குறள், ஒரு புது கவிதை, புறநானூறு போன்ற பல்வேறு அம்சங்களை இந்த வரவு செலவு திட்டத்தில் கொண்டு சேர்த்திருக்கிறார்கள். தமிழ் மொழியின் இனிமையை தமிழ்நாட்டில் எங்கும் பறைசாற்றும் வண்ணமாக பல்வேறு விஷயங்கள் அவ்வப்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதில் இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்திலையும் இந்த மாதிரியான இலக்கிய செழுமை என்பதை மக்களுக்கு எடுத்து சொல்வதில் வைத்திருப்பது மிக சிறப்பு. தமிழக அரசு வேளாண்மைக்கான நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்துள்ள நிலையில் பல்வேறு இலக்கிய மேற்கோள்களை ஆங்காங்கே தமிழக அரசு தன்னுடைய நிதிநிலை அறிக்கையில் வைத்திருப்பது மிகவும் பாராட்டத்தக்க விஷயம். அந்த வகையிலே என்னென்ன இலக்கிய மேற்கோள்கள்
அங்கு காட்டப்பட்டுள்ளது. அது எதை குறிக்கிறது, எந்த இலக்கியத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது, அந்த மாதிரியான செய்திகளை உங்களுக்கு தொகுத்து இந்த காணொளி மூலமாக கொடுக்குறோம். பார்த்து பயன்பெறுங்கள். பொதுவாகவே வேளாண் நிதிநிலை அறிக்கை அப்படிங்கிறது வரக்கூடிய இந்த வரவு செலவு திட்ட ஆண்டில் வேளாண்மைக்காக தனியாக ஒதுக்கீடு செய்யப்படக்கூடியது. நம்மளுடைய தமிழ் நிலமானது முன்பு காலத்திலிருந்தே இன்று வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு வேளாண் சார்ந்த ஒரு குடிமக்களை கொண்ட ஒரு நிலம்தான், வேளாண் குடிகளை கொண்ட நிலம் தான் நம்மளுடைய நிலம். அதனால் வேளாண்மை என்பது நமக்கு ஒன்றும் புதிதில்லை. கல் தோன்றி மண் தோன்றா காலத்து வாளொடு முன் தோன்றிய மூத்த குடி அப்படின்னு தமிழ் மக்களை பற்றி பேசும் பொழுது அந்த தொடக்க கால தொழில்களில் ஒன்றான வேளாண்மை தொழிலையும் தமிழர்கள் கை கொண்டு வைத்திருந்தார்கள் என்பது தான் நம்ம உண்மையாக சொல்ல வேண்டிய விஷயம். இதில் பார்த்திங்கன்னா நிதிநிலை அறிக்கையில் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுது உண்டு பின் செல்பவர். இந்த உலகத்தில் வாழ்பவர் யார்? உழுது அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய உணவை உண்பவர். மற்ற எல்லாரும் யார் அப்படின்னா அவரை தொழுது உணவு கொடுக்கக்கூடிய வேளாண் விவசாயியை தொழுது பின் செல்பவர் தான் என்று வள்ளுவர் ஆணித்தனமாக அடித்து சொல்லியிருக்கிறார். அதை கொடுத்துருக்காங்க. அடுத்தது உங்களுக்கு பள்ளி பாட புத்தகத்தில் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு வார்த்தையை தான் கொடுத்துருக்காங்க. இது கம்பராமாயணத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பகுதி. கம்பர் குறிப்பிட்டிருக்கிறாரு. ஆனால் இது பார்த்திங்கன்னா திருக்கை வழக்கம் என்கின்ற புத்தகத்தில் கம்பர் குறிப்பிட்டிருப்பதாக சொல்லியிருக்காங்க. பள்ளிப்பாட புத்தகத்திலையும் கம்பரும் கொடுத்துருப்பாங்க. மேலி பிடிக்கும் கை, வேல்வேந்தர் நோக்கும் கை, ஆழி தரித்தே அருளும் கை, சூழ்வினையை நீக்கும் கை, என்றும் நிலைக்கும் கை, நீடூழி காக்கும் கை. யாரோட கை? காராளர் கை. காராளர்னா வேளாண் குடிமக்கள். மேலி என்றால் கலப்பை என்று அர்த்தம். ஏற்கலப்பையை பிடிக்கக்கூடிய கை. வேல்வேந்தர் நோக்கும் கை. ஒரு நாட்டோட அரசரே யாருக்கு இது எந்த வருமானத்தை பார்ப்பாருன்னா வேளாண் வருமானத்தை தான் நோக்கி கொண்டிருக்கிறார். ஆழி தரித்தே ஆளும் கை. ஆழி என்றால் மோதிரம். கையில் மோதிரம் அணிந்து அதன் மூலமாக உணவை விவசாயம் செய்து தரக்கூடிய கை. சூழ்வினையை நீக்கும் கை, என்றும் நிலைக்கும் கை, நீடூழி காக்கும் கை, காராளர் கை. கம்பருடைய ஒரு பாடல் கொடுத்துருக்குறாங்க. காராளர் என்றால் வேளாண் குடிமகன். இறப்போர் சுற்றமும் புறப்போர் கொற்றமும் உளவிடை விளைப்போர். சிலப்பதிகார அடியில் சொல்லியிருக்கிறாங்க. இறப்போர் என்றால் ஒரு பொருளை யாசிப்பவர். இறப்போர் சுற்றம்னு சொந்தக்காரங்க. புறப்போர் கொற்றம் என்றால் அரச நீதி. ஸோ ஒரு நாட்டை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு நாட்டின் அரசர்களோ அரச நீதி எல்லாமே யாரை வைத்து தான் இருக்குன்னா உளவிடை விளைப்போர்னா உழவு செய்பவரை பொறுத்து தான் இருக்கிறது. சிலப்பதிகாரத்தின் நெடுங்காதை. அடுத்தது பார்த்திங்கன்னா குறுந்தொகை. சாரல் சிறு கோட்டு பெரும்பழம் தூக்கியாங்கு. அதாவது பெரும்பழம்னு என்னது? இந்த இடத்துல உங்களுக்கு பலாப்பழத்தை சொல்லியிருக்கிறார். குறுந்தொகை இலக்கியத்தில் பலாப்பழம் என்ன செய்தான்? நல்ல வலிமையான வளம் நிறைந்த ஒரு மண்ணில் அதிகப்படியான பழங்களை பூத்து குலுங்கச் செய்கிறது. அந்த பழங்கள் அதிகமாக உற்பத்தி செய்கிறது. சாரல் சிறுகோட்டு பெரும்பழம் தூக்கி யாங்கு என்று சொல்லியிருக்கிறார். அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பாடல் புறநானூறு. நிறைய அடிகள் புறநானூற்றிலிருந்து கூறப்பட்டிருக்குது. கவை கதிர் வரையின் அவைப்புறு வாக்கல் தாதொரு மருகிற் போதொரு பொதுளிய. புறநானூற்றில் நல்ல வளமான மண், அதிகப்படியான இயற்கை உரங்களை மண்ணில் இடுவதன் மூலமாக அந்த மண்ணுடைய திறனானது அதிகரிக்கப்படும். கவை கதர் வரையின் அவைப்புறு வாக்கல் தாதொரு மருகிற் போதொரு பொதுளிய என்று சொல்லியிருக்கார். நிலத்திற்கு உரமிட வேண்டும் என்ற செய்தி புறநானூற்றில் இருக்கு. மீண்டும் பாருங்க, தொல்லது விளைந்தன நிலம் வளம் கரப்பினும். இதுலையும் புறநானூறு நாம் மண்ணுக்கு அதிகப்படியாக இயற்கை உரம் விடவில்லை என்றால் அந்த நிலத்தில் இருக்கக்கூடிய பயிர்கள் அவ்வளோ வேகமாக வளராது என்கின்ற செய்தி. தொல்லது விளைந்தன நிலம் வளம் கரப்பினும். மறுபடியும் புறநானூறு பாருங்க. கருங்கால் வரகே இருங்கதிர் திணையே சிறுகொடி கொள்ளே பொறிகிளர் அவரையோடு இன்னான் கள்ளது உணவும் இல்லை.
அப்படின்னா இந்த பயிர்கள் நம்ம சொல்கிறோம் இல்லையா, மில்லட்டு இதெல்லாம் சொல்கிறோம், சிறுதானிய ஆண்டுலாம் கொண்டாடுறோம் இல்லையா, அதை புறநானூறு 2000 ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லியிருக்காங்க பாருங்கள். கருங்கால் வரகு, வரகு, திணை, சிறுகுடி, கொள்ளு, அதற்கு பிறகு அவரை, இந்த 4ம் இல்லை என்றால் அது உணவே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி மாதிரி அரிசி சாப்பிடு, கோதுமை சாப்பிடு அப்படின்லாம் சொல்லலை. புறநானூறு இலக்கியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்னது, மில்லட் அண்ட் பல்சஸ்ன்னு கொடுத்துருக்குறாங்களா, உங்களுக்கு சிறு தானிய உணவு இல்லை என்றால் அது உணவே இல்லை என்று புறநானூறு சொல்லுது. அதுக்கப்புறம் பாருங்கள், ஒரு கம்பராமாயணத்துடைய வரியில் பார்த்தீங்கன்னா என்ன விதமான பயிர்கள் இட்டிருக்கிறாங்க. கதிர்படு வயலின் உள்ள, கடிகமல் பொழிலின் உள்ள, முதிர்பல மரத்தின் உள்ள, முதிரைகள் புறவின் உள்ள, படிபடு கொடியின் உள்ள, படிவளர் குழியின் உள்ள, மதுவள மலரிற்கொள்ளும் வண்டென மல்லர் கொள்வர். மல்லர்னா வேளாண் குடிமக்கள். கதிர்படு வயல், கதிர் வயலில் வந்து கதிர் இருக்குதான். அதே மாதிரி பொழில்னு சொல்லக்கூடிய நிலப்பகுதியில் கமலக்கூடிய பயிர்கள் விளையிறதான். மரம் முதிர் பல மரங்கள், முதிரைகள்னால் என்னது, அது ஒரு விதமான ஒரு தானியம், அது வந்து புறத்தில் போட்டிருக்கிறாங்களாம். பதிபடர் கொடியும் இருக்குதான். அதே மாதிரி படிவளர் குழிங்கிறது இடத்துல இருக்கக்கூடிய நிறைய தானியங்கள் வளருது. மதுவள மலர் கூட இருக்குதான். அப்போ என்னென்னலாம் பயிரிட்டுருக்குறாங்க, என்ன விதமான பயிர்கள் இருக்குது, கதிர் பயிரிட்டுருக்கிறாங்க, மலர் பயிரிட்டுருக்கிறாங்க, முதிரைகள், சாமைகள் போன்ற பல்வேறு விதத்தை பயிரிட்டுருக்காங்கன்னு கம்பராமாயணம் சொல்லு. அடுத்தது இந்த இடத்துல பார்க்கும் பொழுது உங்களுக்கு புறநானூரில் இல்லை, இது வந்து சீவக சிந்தாமணி என்கின்ற இலக்கியத்தில் சொல்லும் பொழுது, மல்லல் தெங்கு இளநீர் பெய்வண்டியும் மெல்லிலை பண்டியும் கமுகின் மேதகு பழுக்காய் குலை பெய்த பண்டியும் ஒல்குதீம் பண்டம் பெய்து ஒழுகும் பண்டியும். என்னென்ன பயிர்களை பற்றி சொல்லும், இது 9th புக்லேயே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சீவக சிந்தாமணி பாடத்தில் வரும் பொழுது அதில் நிறைய இலக்கியத்தில் சொல்லும்போது நிறைய பழைய காலத்து மரங்கள் பேர், அதில் தென்னை மரம், இளநீர், அப்புறம் பாக்கு மரம், அப்புறம் இனிப்புக்கு தரக்கூடிய செடிகள், அதுக்கப்புறம் காய்குலை பெய்த பண்டி, இன்னும் பல்வேறு இடங்களை வந்து சொல்லியிருக்கிறாங்க. கீழே மீண்டும் புறநானூரில் பார்த்தீங்கன்னா தெங்கின் இளநீர் உதிர்க்கும் வளமிகு நன்னாடு. அப்போது தெங்கின்னா என்னது, உங்களுக்கு தெங்குனா தென்னை மரம், கமுகுனா பாக்கு மரம், அதை பற்றி சொல்லியிருக்கிறாங்க புறநானூறு சீவக சிந்தாமணி. கம்பராமாயணம் பாருங்கள், முந்து முக்கணியின் நானா முதிரையின் முழுத்த நெய்யின் செந்தையிற் கண்டங்கண்டம் இடையிடை செறிந்த சோற்றின் சோறு. அப்போ மக்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா விருந்தில் கொடுத்த உணவு, முந்து முக்கணி, முதிரை, நெய், அதற்கு பிறகு சோறு போன்றவற்றை தந்திருக்கிறார்கள் கம்பராமாயணம் சொல்கிறது. மாம்பழத்தை பற்றி சொல்லும் பொழுது இந்த இடத்துல கழனிமா அத்து விளைந்துகு தீம்பழம் பழன வாழை கதூமுரண். இந்த குறுந்தொகை அடிகள் என்ன சொல்கிறதுனா, பழுத்த மாம்பழம், ஒரு பழுத்த மாம்பழம் ஒரு குளத்தின் அருகில் இருக்கிறது. அந்த மாமரம் அந்த மாம்பழத்தை குளத்தின் அருகில் உதிர்த்து விடுகிறது. இதை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வாழை என்று சொல்லக்கூடிய மீன்கள் விரும்பி உண்டதாக குறுந்தொகை. ஒரு மீன், ஒரு ஆற்றுல இருக்கக்கூடிய குளத்தில் இருக்கக்கூடிய மீன் மாம்பழத்தை சுவைத்து உண்றது, இந்த மாதிரி உலகத்தில் எங்கேயுமே செய்து நீங்கள் படிக்க முடியாது. அதே மாதிரி புறநானூறு பாருங்கள், அடுமகள் முகந்த அளவா வெண்ணெல், சென்னல் வெண்ணெல்னா நம்மளுடைய உணவு, தொடிமான் உலக்கை பருவுக்கரிசி காடி வெள்ளுளை கொளி நீழல் ஓங்கு சினை மாவின் தீங்கனி நறும்புளி. இந்த இடத்துல சொல்லும் பொழுது எப்படி ஒரு உணவு சமைத்தார்கள். அப்போது மாமரம் பார்த்திங்க அப்படின்னா ஊர் முழுவதும் வளர்ந்துருக்குது, அது எப்படி உணவாக பயன்படுத்தி இருக்கிறார்கள், அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணி சாப்பாடில் சேர்த்துருக்குறாங்க அப்படிங்கிற விஷயத்தை இந்த இடத்துல கொடுத்துருக்குறாங்க. அந்த புளிப்பு சுவைக்காக மாம்பழத்தை உண்டிருக்கிறார்கள். அதற்கப்புறம் பெரும்பானாற்றுப்படை வரியில் பிடிவாய் அன்ன மடிவாய் நாஞ்சில் உடும்பு முக முழு கொழு மூழ்க ஒன்றி. இதில் எதை பற்றி சொல்லியிருக்கிறார்கள் அப்படின்னா, ஆழமாக உழக்கூடிய மண்ணின் உழக்கூடிய கொழு என்றால் என்னது, உங்களுக்கு ஏற்கலப்பை, கொழுவை எவ்வாறு ஊன்றி அதன் மூலமாக வேளாண்மை செய்தார்கள், உழுதல் பற்றி சொல்லியிருக்கிறது. ஏரினும் நன்றால் எரிவிடுதல் கட்டப்பின் நீரினும் நன்றதன் காப்பு, வள்ளுவர் சொல்லியிருக்கார். அதாவது ஏரினும் நன்றால் எரிவிடுதல் என்ன விஷயம், ஏர் வைத்து உழுவதை விட அது சிறந்தது தான். ஏர் வச்சு உழுறது விவசாயத்தில் ஒரு பணி. ஆனால் அந்த பணியை விட சிறந்த பணி என்னென்னா எருவிடுதல். எருவிடுதல் சிறந்தது தான்.
அதற்கு சிறப்பானது என்னது? எரு விட்டுட்டு வீட்டுக்கு வந்துடக்கூடாது. கட்ட பின் நீரினும் நீர் விட வேண்டும். சரி, நீர் விட்டுட்டும் வீட்டுக்கு போயிடக்கூடாது. நன்றதன் காப்பு, பயிரை பாதுகாக்க வேண்டும். எவ்வளோ விவசாயத்தில் வேலை இருக்குது பாருங்கள். ஏர் உழனும், எருவிட வேண்டும், அதற்கு பின் நீரிட வேண்டும், அதற்கு பின் பாதுகாக்க வேண்டும். சும்மா அப்படியே எனக்கு ஏரில் உழுதுட்டேன் வீட்டுக்கு போயிட முடியாது. அதில் எருவிட வேண்டும். அதான் ஏரினும் நன்றால் எருவிடுதல்ங்கிறாரு. கட்டப்பின் நீரினும் நன்றதன் காப்பு. அதற்கு பிறகு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா புறநானூற்றில் வரகும் திணையும் உள்ளவை எல்லாம் இரவல் மாக்கள் உனக்குளதீர்த்தென குறித்து மாறு எதிர்ப்பை பெறா அமைப்பின் குரல் உணங்கு விதைத்தினை உரல்வாய் பெய்து. இந்த இடத்துல வேளாண் குடிமக்கள் அந்த பயிர்களை பயிரிட்ட பிறகு அதை எப்படி அறுவடை செய்து அந்த அறுவடை பயிரை நெல்லை மறுபடியும் அரிசியாக மாற்றியிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியை கொடுத்துருக்காங்க. திருக்குறள் வானோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி. வானோக்கி வாழும் உலகம், இந்த உலகமே நம் மனிதர்கள் ஒருத்தர் சிறந்தவன், பெரியவன், நான் தான் பெரிய ஆள், நீ தான் பெரிய, எவ்வளோ விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் வானோக்கி வாழும் உலகெல்லாம்னு வள்ளுவர் முடிச்சிட்டார். இந்த உலகமே வானத்தில் பெய்யக்கூடிய மழையை பொறுத்து தான் உலகமே இருக்கிறது. நம் மக்கள் அனைவரும் வானோக்கி வாழும் உலகெல்லாம்ங்கிறார். எவ்வளோ ஒரு உயர்ந்த ஒரு சிந்தனை வள்ளுவருக்கு இருந்திருக்கு பாருங்களேன். அரசனை நோக்கி வாழும் குடி அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கார். மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி. அப்போது இந்த உலகமே வானோக்கி தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதில் மன்னனும் அடங்குவான். அப்படிப்பட்ட அந்த பயிர் பெருக்கத்திற்கு காரணமான மன்னவன், அவனுடைய கோல் நோக்கி வாழும் குடி. அடிசில் வைகள் 1000 அறப்புறமும் 1000 கொடியனார் செய்கோளமும் வைகள் தோறும் 1000 மடிவில் கம்மியர்களோடு மங்களமும் 1000 ஒடிவு இலை வேறு 1000 ஓம்புவோரின் ஓம்பலே. சிவக சிந்தாமணி வார்த்தை பாருங்க. அந்த நம்ம நாடு தமிழ் நகரம் எப்படி இருந்தது ஒரு காலத்தில் அப்படின்னா, அடிசில் வைகள் 1000 அறப்புறம் 1000. அதாவது உணவளிக்கக்கூடிய பல்வேறு சாலைகள் தான் ஊர் முழுவதும் நிறைஞ்சிருந்துச்சான். பசின்னு யாருமே இருந்தது கிடையாது. அடிசில் வைகள் 1000ங்கிறான். அப்போ போனோன்னா வைகள்னா என்னது? இடம். வைகள்னா வீடு மாதிரி. அப்போ ஒருத்தர் ஊருக்குள்ளே வர்றான் அப்படின்னா அவனுக்கு சாப்பிட்றதுக்கு அப்படிங்கிறதுக்கு இடமே இல்லைன்னு சொல்ல முடியாது. 1000 இடங்கள் இருக்குது. அறப்புறம் அதே மாதிரி சாப்பிட்றதுக்கு மட்டும் தான் இடம் இருக்கான்னா அறச்சாலைகளும் 1000 இருக்கான். கொடியனார் செய் கோலமும் வைகள் தோறும் 1000ங்கிறான். கொடிகள், அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய மகளிர் வாசலில் கோலம் இடுவதும் 1000 வீடுகளில் பார்க்கலாம். மடிவியில் கம்மியர்களோடு மங்களம் 1000. அனைத்து இடங்களிலும் மந்திரங்கள் ஓதப்படக்கூடிய மங்களமான சூழ்நிலையும் பார்க்கலாம். ஒடிவிலை வேறு 1000 ஓம்போரின் ஓம்பலின்னு இந்த நகரத்தின் சிறப்பை பற்றி, தமிழ்நாட்டின் சிறப்பை பற்றி சிவக சிந்தாமணி சொல்லியிருக்கு. நிறைய இலக்கிய சிறப்புகள் இதில் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த இலக்கியங்களுடைய மேற்கோள்கள் எல்லாத்தையும் பார்த்தாச்சு. இது உங்களுக்கு பயனுள்ள விதத்தில் இருக்கும் என்று நம்புகிறேன். நன்றி, வணக்கங்கள்.